வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டே லிஸ்ட் போட சாட்டே இன்னைக்கு லிஸ்ட் போட ஸ்பெஷல் டாப் 5 டேஞ்சரஸ் சிட்டிஸ் இன் காமிக்ஸ். சில சிட்டிஸை நம்ம காமிக்கில் படிக்கும்போது இங்கே போய் தாங்கினா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற தாட் வரும்ல. அதே மாதிரி சில சிட்டிஸை பார்க்கும்போது தக்காளி கோடி ரூபாய் கொடுத்தாலும் இங்கே போகக்கூடாதுன்னு தோணும்ல. அந்த மாதிரி சிட்டிஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு ஃபேவரட் கண்டிப்பாக இருக்கும். மறக்காம காமிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நம்பர் 5ல நைட் விங்கோட பிளட் ஹேவன். நியூ 52 DC ரீபத் அப்போ எல்லா இந்த பேட் ஃபேமிலியில் இருக்க கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சிட்டி கொடுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த வகையில் முதல் ராபின் டிக் கிரேசன் நைட் விங்கா மாற்றிட்டு அவர் தங்குற மாதிரி ஒரு சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க, பிளட் ஹேவன். இந்த பிளட் ஹேவன் காத்தம் சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு 3 to 4 hours டிரைவ் இருக்கும். அண்ட் ஒரு குட்டி சிட்டியாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் செம்ம கரப்ஷனால நிரம்பின ஒரு மொத்த சிட்டின்னு சொல்லலாம். வழக்கமாக ஒரு சிட்டியில் கிரிமினல்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த சிட்டியில் போலீஸே கிரிமினலாக இருப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் கொலைங்கிற மாதிரி தான் இந்த மொத்த சிட்டியுமே நிரம்பி இருக்கும். நைட் விங் தான் ஓரளவுக்கு இந்த சிட்டியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பெரிய சிட்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய அந்த திறமைகளையும் பேட்மேன் கிட்ட கற்றுக்கிட்ட அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே இறக்கி அந்த கரப்ஷனை நீக்கி ஓரளவுக்கு இந்த சிட்டியை மேனேஜபிளாக கூட்டிகிட்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் நைட் விங் தான். இப்போ அந்த பேட்மேனில் கூட நம்ம கேட் உமன் கிளம்பி பிளட் ஹேவனுக்கு தான் போயிருப்பாங்க. கிரிமினல்ஸுக்கு ஒரு சொர்க்க பூமினே சொல்லலாம். ஏதாவது தப்பு செஞ்சுட்டிங்களா, போலீஸில் வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிச்சாலும் 100 ரூபாய் பேக்கெட்டில் தள்ளி விட்டிங்கன்னா ஆளை விட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொலையே பண்ணாலும் போலீஸ் கண்டிக்கவே மாட்டாங்க. கரப்ஷனுக்கு ஒரு மறு உருவம் இருக்குமெனின் அது பிளட் ஹேவன் தான் நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு அது ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு. நைட் விங், ஜேசன் டாட் மாதிரியான இந்த பேட் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க இந்த சிட்டியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிட்டி தான். பட் ஒரு இன்னசென்ட்டாக சாதாரண ஃபேமிலி மேனாக இங்கே போய் தங்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது வீட்டில் ஒரு மண்ணும் இருக்காது. ஆட்டையை போட்டுட்டு போடுவாங்களே, உஷாராக தான் இருக்கணும். அந்த வகையில் பிளட் ஹேவன் நம்ம 5ல் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம 4ல் மத்ரிப்பூர். மார்வலில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவு தான் மத்ரிப்பூர். உள்ளே போனீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இந்த உலகத்தில் கிடைக்காத அரிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போய் வாங்கிட்டு வரலாம். அதை மனசில் வச்சுட்டு இங்கே சுற்றி பார்க்கலான்னு மட்டும் போயிடாதீங்க. உங்கள் 2 கிட்னியும் உருவிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பைரேட்ஸும் தங்குற இடம் மத்ரிப்பூர் தான். பிளாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மறு உருவம் இருக்குமெனில் அது மத்ரிப்பூர் தாங்க சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, முக்கியமாக கொலையாளிகள், டார்க் வெப்பில் கிடைக்காத எல்லா விஷயங்களையுமே மத்ரிப்பூரில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு செம்ம டேஞ்சரஸான வெறும் திருடர்கள் மட்டும் நடமாடக்கூடிய ஒரு சிட்டி. பைரேட்ஸு, கிரிமினல்ஸ் எல்லாருமே அவங்க கடத்தினா ஆட்டிய போட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே தான் பரிமாறிப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரட்டாகவே நடத்தக்கூடிய ஒரு சிட்டின்னு சொல்லலாம். மற்ற கவர்மெண்ட் கிட்டேருந்து விலக்கப்பட்டிருக்க ஒரு சிட்டி. வழக்கமாக ஒரு நாடோ ஒரு சிட்டியோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆனால் மத்ரிப்பூரில் அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் அது மீறப்படும். ஏன்னா பைரேட்ஸுக்கு எதுக்காக ரூல்ஸு, லாவே இல்லாத ஒரு சிட்டிங்க. என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு நாதி இருக்காது. சுற்றி பார்க்குறன்னு மட்டும் மத்ரிப்பூருக்கு போனீங்க, சோழியை முடிச்சு விட்ருவாங்க. உங்களே ஏற கட்டி அமைச்சிருவாங்க. மத்ரிப்பூருக்கு வரதுக்கு விசா, என்ட்ரி டிக்கெட் அப்படி எதுவுமே தேவையில்லை. யார் வேணாச்சு எப்படி வேணாச்சு மத்ரிப்பூருக்கு வரலாம். ஆனால் அங்கே அது கிளம்புறது தான் கஷ்டம். சிம்பிளாக கிரிமினல்ஸால் மட்டும் ரன் பண்ணக்கூடிய, கிரிமினல்ஸ் மட்டும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சிட்டி. அண்ட் ஆப்வியஸாக இந்த சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்காத பொருட்களே கிடையாது. என்ன வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் திரும்ப வரது கஷ்டங்க. ஒரு பயங்கரமான சிட்டி நம்ம மத்ரிப்பூர். எப்போதுமே இந்த சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பப்பு பார்ட்டின்னு சொல்லி ஃபன் மூடில் தான் இருப்பாங்க. அது கண்டிப்பாக இந்த சிட்டிக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாலும் உயிர் தப்பி வர்றது கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால நம்ம 4ல் போடுறேன். நம்பர் 3ல் த பாய்ஸ் வேர்ல்டு. பாய்ஸ் சீரீஸ் இப்போ எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்களுக்குன்னு தனி சிட்டி, ஒரு ஃபிக்ஷனல் சிட்டின்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே இருக்க சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நியூயார்க் சிட்டி தான். பட் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் இந்த பக்கம் இது பாய்ஸோட உலகமாக மாறி இருக்கு. வாட்டுங்கிறவங்க அவங்க கீழே இந்த பக்கம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை உருவாக்குற மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸை அந்த வாட் வி காம்பவுண்ட் வச்சு உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வழக்கமாக சூப்பர் ஹீரோஸ் நேச்சுரல் பவர்ஸோட பறக்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட ஹெல்ப் மூலியமாக அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல இந்த யூனிவர்ஸில் எல்லாருமே வி காம்பவுண்ட் மூலியமாக பவர்ஸை ஏற்றிக்கிட்டு பறக்கிற அந்த காரணத்தினால அவங்க டெக்னிக்கலாக வாட்டுக்கு சொந்தமானவங்களாக மாறுறாங்க. அண்ட் வாட்டு இவங்களை வச்சு லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே பொருட்களாகவும் வெப்பன்ஸாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காசு சம்பாதிக்கிறது மட்டும் தான் அவங்க மோட்டிவாக இருக்க அந்த காரணத்தினால இந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு என்ன வேணாச்சும் அவங்க செய்யலாம். அண்ட் அந்த சூப்பர் ஹீரோஸ் என்ன செஞ்சாலும் அதை மறைக்கிற தன்மையும் வாட்கிட்ட இருக்குது. இங்கே நீங்கள் சாதாரண ஹியூமன்ஸாக போய் தங்கலாங்க, ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது. பட் சூப்பர் ஹீரோஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் அவங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, உங்களை பட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. கேள்வியே கிடையாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏட்டேன்னு உங்களை கிராஸ் பண்ணிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வியை கேட்க முடியாது. ஹோம்லேண்டர் கடுப்பானார்னா லேசர் ஐஸ் வச்சு டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை சட்னி ஆகிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த ஊரை விட்டு கிளம்புறடா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் ஹோம்லேண்டர் கையில் மாட்டிக்கிட்டீங்க, சோழி முடிச்சுன்னு அர்த்தம். ஹோம்லேண்டர் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி சூப்பர் ஹீரோஸ் செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. சரி, ஹியூமன்ஸாக தான் பிரச்சனை, நான் வீ காம்பவுண்ட் எடுத்து சூப்பர் ஹீரோவாக மாறிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் வாட்டு வைப்பான் ட்விஸ்ட்டு. சூப்பர் ஹீரோஸாக மாறப்பட்டவங்க எல்லாருமே வாட்டுக்கு சொந்தமானவங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு பின்னாடியே குத்துவான் ஊசியை. உங்கள் பவர்ஸை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பான்.
உங்கள் வாழ்க்கையே நாசமாயிடும் சொல்லலாம். உங்கள் பவர்ஸை பொறுத்து இந்த டார்ச்சர் மாறும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டான பவரோட கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை ஜென்வி மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்ற ட்ரை பண்ணுவான். பட் அதுவே நீங்கள் ஓவர்பவராகவோ இல்லை இன்ஸ்டேபிளாகவோ இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ பாய்ஸ் யூனிவர்ஸில் ஹியூமன்ஸாக இருக்கிறதும் கஷ்டம், ஹீரோஸாக இருக்கிறதும் கஷ்டம். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு ஹாப்பியான சாலிடான லைஃப் கிடைக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அந்த லக் தாங்க. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் பின்னாடி படிக்கிற அந்த சமயத்தில் இந்த பாய்ஸ் நியூயார்க் சிட்டியை நம்பர் 3ல் போடுறேன். நம்பர் 2ல் மார்வல் நியூயார்க் சிட்டி. இந்த மார்வல் நியூயார்க் சிட்டியில் தங்கிட்டு இருக்க ரொம்ப பாவம்னு நான் நினைக்கிறேங்க. இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே தான் நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காப்புல, அயன்மேன் இருக்காப்புல, அவெஞ்சர்ஸ் டீமு, பேக்ஸ்டர் பில்டிங்கில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் நிறைய சின்ன சின்ன சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே நியூயார்க் சிட்டிக்குள்ளே தான் தங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நியூயார்க் சிட்டிக்குள்ளே தான் இருக்க எல்லா வில்லன்களும் படையெடுத்து வராங்க. சின்ன சின்ன பெட்டி திருடர்களில் ஆரம்பித்து ஏலியன் இன்வேஷன் முதற்கொண்டு எல்லாமே மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே நியூயார்க் சிட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நியூயார்க் சிட்டி தான் இந்த ஏலியன்ஸுக்கு இல்லைனா இந்த வில்லன்களுக்கு பிளே கிரவுண்டாகவே இருக்குது. எத்தனை வாட்டி அந்த நியூயார்க் சிட்டியை கம்ப்ளீட்டாக ரீபில் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் எவ்ரி சிங்கிள் டைம் சம்பவம் நடக்கும்போதும் இந்த சிட்டியில் வாழ்கிற மக்கள், இன்னசென்ட் மக்கள் தாங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அவெஞ்சர்ஸ் படத்தை எடுத்து பாருங்களேன், லோக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஏலியன் இன்வென்ஷனை நியூயார்க் சிட்டியில் தான் பண்ணியிருப்பாப்புல. நம்ம ஹல்க்கு காரை உடைச்சு க்ளவுஸாக யூஸ் பண்ணாரு, கந்து வெட்டி போட்டு கடன் வாங்கி அந்த காரை வாங்கினா அதை உடைக்கிறாங்க. இதை நீங்கள் நேரில் பார்த்து அந்த கார் ஓனராக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே விடுங்க. இந்த மாதிரி காமிக்லேயும் சரி மூவிஸ்லையும் சரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நியூயார்க் சிட்டியில் தான் நடக்குது. பட் நியூயார்க் சிட்டி இஸ் அ லிவிங் ப்ரீத்திங் வேர்ல்ட். உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருந்தால் போதும், அண்டர் கிரவுண்டே ஒரு கலக்கலாம். சின்ன பெட்டி திருடனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நியூயார்க் சிட்டி எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த நூதனம் தெரிஞ்சாலே போதும், ஒரு டீசெண்டான ரிச்சான லைஃப் கூட வாழலாங்க. இந்த சிட்டி ஆஃப் 1000 சான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பல அழிவுகளை பார்த்துருந்தாலும் தொடர்ந்து இந்த நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தனே பெட்டராக பில்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு காமிக்கில் இருக்கிறதுல ஒரு மிக பிரம்மாண்டமான சிட்டி நியூயார்க் சிட்டின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வெளில போகும்போது உங்கள் ஃபேவரட் சூப்பர் ஹீரோவை பார்க்கலாம். அதே சமயத்தில் அவர் யார் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள் வீடு காலியாகவும் செய்யலாம். உங்களுக்கு சான்ஸும் கொடுக்கும், அதே சமயத்தில் உங்களை போட்டு தள்ளவும் ட்ரை பண்ணும். ஒரு வித்தியாசமான விகாரமான சிட்டியாக இருக்குல்ல. அண்ட் காமிக்கில் நிறைய இடத்துல ரொம்ப ஹாப்பியாகவும் இதை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இங்கே தங்கியிருக்காத காரணத்தினால என்ன தான் பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஹீரோஸ் பார்த்து பார்க்க அந்த ஒரு காரணத்தினால நம்ம 2ல் போடுறேன். அண்ட் ஃபைனலி நம்ம 1 போஸ்டரில் இருக்கிறது கண்டிப்பாக அந்த டைட்டில் பார்த்தோன்னே பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, காத்தம் சிட்டி தான். ஐயா பேட்மேன் ஐயா, நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேனு, உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்கள் சொத்தில் பாதி எழுதி வச்சா கூட கொய்யால் இந்த காத்தம் சிட்டியில் மட்டும் வந்து நான் தங்க மாட்டேன்டா. சிட்டி ஆடாது எலக்ட்ரிக் சுடுகாடுங்கிற மாதிரி எங்கிட்ட திருவினாலும் உங்களை போட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு 10 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. தெருக்கு ஒரு 4 சைக்கோ கூமுட்டைங்க இருப்பாங்க. இந்த நியூயார்க் சிட்டியில் கூட ஏகப்பட்ட சைக்கோஸ் இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்கள் ஹீரோஸ் வந்து காப்பாற்ற சொல்லி அப்படிங்கிற மாதிரி மிரட்ட தான் செய்வாங்க. ஆனால் இந்த பக்கம் காத்தம் இருக்கே, அந்த சைக்கோஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டீங்க, உடலை அறுத்து மாலையாக போட்டுட்டு போயிடுவாங்க, கை காலை வெட்டி சும்மா ஃபன்னுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு வெறும் சைக்கோஸால் மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் காத்தம் சிட்டி. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஜாலியாக டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினச்சிடாதீங்க. உங்ககிட்ட காசு இருந்தால் ஒரு நல்ல பாஷான லைஃப் வாழலாம். பட் அதுவே நீங்கள் மிடில் கிளாஸுக்கு கீழே மிடில் கிளாஸாகவே இருந்தாலும் தி சிட்டி வில் ஃபீல் லைக் ஹெல். அப்பர் மிடில் கிளாஸுங்கிற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் டாப் ரிச்சாக இருந்தால் மட்டும் காத்தம் சிட்டியை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை, இந்த காத்தம் சிட்டி உங்களுக்கு நரகம் போல தான் இருக்கும். ஏகப்பட்ட வில்லன்கள், ஏகப்பட்ட சைக்கோஸ் விதவிதமாக இந்த காத்தம் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரப்ஷனில் ஊறி போன ஒரு சிட்டி. அண்டு ஆந்த முகமுடி போட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க இலுமினாட்டி மாதிரி. அவங்க இந்த காத்தமை வளர விடாமலே பண்ணுவாங்க. இந்த காத்தமில் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி பெரிய ஆளாயிலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை அடக்கிற வேலையை மட்டும் தான் இந்த காத்தம் பண்ணும். நீங்கள் கிரிமினலாக இருந்தீங்கன்னா காத்தம் ஒரு சொர்க்கம். பட் அதுவே நல்லவராக நல்ல வேலைகளை மட்டும் பண்ணி நான் பெரிய ஆளாக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு மெட்ராபாலிஸுக்கு போயிடுங்க. இந்த காத்தம் சிட்டி வேணாம்னே வேணாம். பட் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய ஒரு சிட்டியை நம்ம பேட்மேன் தனியால் கட்டி காப்பாற்றுறதுக்கான முக்கிய காரணமே பயம்தான். கம்பேரிட்டிவ்லி நியூயார்க் சிட்டியில் அத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருந்தும் டெய்லி ஒரு புது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த காத்தமில் பேட்மேன் ஒருத்தன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காண்டா, தப்பு செஞ்சால் இந்த இருட்டிலேருந்து வந்துடுவான்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லி பேட்மேன் அந்த பயத்தையே ஒரு டூலாக யூஸ் பண்ணி இந்த காத்தம் சிட்டியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. கண்ட்ரோலில் வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட புது புது வில்லன்கள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிரிமினல்ஸுக்கு லிட்டரலி ஒரு சொர்க்க பூமி இது. ஏன்னா தொடர்ந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே ஏகப்பட்ட சான்சஸ் இது கொடுக்கும். இந்த லோயர் மிடில் கிளாஸை வாழவே விடாதுங்க இந்த காத்தம். அப்படி இருந்து ஏகப்பட்ட மக்கள் இங்கே தங்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது. நானாக தான் மொதல் நாளே முடிச்செல்லாம் கட்டி கிளம்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் காமிக்கில் காமிச்சதுலேயே உண்மையிலேயே சூப்பர் டேஞ்சரஸான பயங்கரமான மோசமான ஒரு சிட்டினா காத்தம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது மோசமான சிட்டின்னு தோணுது? கோடி ரூபாய் கொடுத்தாலும் இங்கே நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் எந்த சிட்டியை கை காட்டுவீங்கன்னு மறக்காம காம் பண்ணுறது லைக் மட்டும் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணுறேன்னு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட